5 எண்களின் சராசரி 58. முதல் 2 எண்களின் சராசரி 48.5. கடைசி 2 நம்பரோட சராசரி 53.5. எனில் மூன்றாவது எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஆன்சர் மூன்றாவது எண், அதான் நம்மளுக்கு முக்கியம். அப்போ நம்மள்ட்ட கொஸ்டினில் மொத்தம் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது? 5 நம்பர் இருக்குது. ஓகே, 1 2 3 4 5. அது என்னென்ன நம்பர்னு தெரியாது, நான் சும்மா ப்ளேஸ் பண்ணுறதுக்காண்டி அப்படி போட்டிருக்கேன். 1 2 3 4 5 அப்படின்னா இது நம்மளுக்கு தெரியாது. இந்த 5 நம்பரோட அந்த குவான்டிட்டி நம்மளுக்கு தெரியாது. இப்போ கொஸ்டினில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த 5 எண்களின் சராசரி கொடுத்துட்டாங்க. 5 நம்பர் டோட்டலாக சராசரி கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு முதல் 2 நம்பருடைய சராசரி கொடுத்துட்டாங்க, கடைசி 2 நம்பருடைய சராசரி கொடுத்துட்டாங்க. அப்போ முதல் 2 நம்பருடைய சராசரி 48.5, கடைசி 2 நம்பருடைய சராசரி 53.5. இது 2 சராசரி மொத்தமாகவும் கொடுத்துட்டாங்க. டோட்டலாக சராசரி 58 அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்மள்ட்ட என்ன கேட்குறாங்கன்னா, இந்த மூன்றாவது நம்பர் எண்ணுக்குள்ள என்ன வந்திருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்மள்ட்ட இருக்கிறது மொத்தம் 3 சராசரி இருக்குது. இதை வச்சுக்கிட்டு தான் இப்போ இந்த சம்மை என்ன பண்ண போகிறோம்? சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, இதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சால்வ் பண்ணுவோம். எப்படின்னா, இப்போ எனக்கு மூணாவது எண் எனக்கு வேணும். மூன்றாவது எண் எனக்கு வேணும். ஓகே, மூன்றாவது எண் எனக்கு வேணும். இந்த மூணாவது எண் எனக்கு வேணும் அப்படின்னா, இப்போ எல்லாத்தையும் கூட்டுறோம். இப்போ எல்லாத்தையும் கூட்டணும். அப்போ எல்லாத்தையும்னா 5 நம்பரோட 5 நம்பரையும் நம்ம கூட்டணும். அந்த 5 நம்பர் எனக்கு என்னென்னு தெரியாது. அதனால் அந்த 5 நம்பரையும் நான் என்னென்னு வச்சுக்கிறேன், 5 × எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். எக்ஸ்ன்னு வைக்க வேணாம், நம்மளுக்கு தான் சராசரி தெரியும்ல. அப்போ அந்த 5 × 5 நபர்களுடைய சராசரி வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னா 58. அப்போ அதனால் 5ஐயும் 58ஐயும் பெருக்குவோம். இப்போ இந்த 5ஐயும் 58ஐயும் பெருக்கணும்னா எனக்கு என்ன கிடைக்கும்? மொத்த கூடுதல் கிடைக்கும். ஏன்னா நம்ம ஃபார்முலா எழுதிட்டு கூட சம்மை சால்வ் பண்ணிக்கிடுவோம். இப்போ இந்த மூணாவது எண் வேணும் அப்படின்னா 5 எண்களின் கூடுதல், 5 எண்களின் கூடுதல், அதிலிருந்து நம்மளுக்கு மூணாவது மட்டும்தானே வேணும், மித்த 4 பேரை மைனஸ் பண்ணிடுவோம். 4 எண்களின் கூடுதல். ஓகே, அப்போ 5 எண்களின் கூடுதல்ல இருந்து 4 எண்களின் கூடுதலை என்ன பண்ணிடுவோம்? மைனஸ் பண்ணிட்டோம்னா 5 பேர்லேருந்து 4 பேரை மைனஸ் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மீதி இருக்க ஒருத்தன் கிடச்சிருவான்ல. அதான் அதனுடைய கான்செப்ட். இப்போ அந்த 5 எண்களின் கூடுதல் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நம்மள்ட்ட 5 பேரோட சராசரி நம்மளுக்கு தெரியும். அப்போ அந்த 5 எண்களின் சராசரி, அப்போ 5 எண்களின் கூடுதல் வேணும் அப்படின்னா அந்த 5 கூட அந்த சராசரியை மல்டிபிள் பண்ணால் போதும், நம்மளுக்கு அது கிடச்சிரும். ஓகே, நெக்ஸ்ட் 4 எண்களின் கூடுதல். இப்போ நம்மள்ட்ட 4 பேர் மொத்தமாக இல்லை, 2 தான் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம அதனால் என்ன பண்ணுறோம்னா, ஃபஸ்ட்டு 2 பேர் தானே, அந்த 2 பேருக்கையும் அந்த 2 பேரோட சராசரி கூட மல்டிபிள் பண்ணிட்டோம்னா அந்த தொகை கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டில் ஒரு 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்க கூட என்ன பண்ணிடணும், அந்த சராசரியை மல்டிபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கூடுதலும் நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ அவ்வளோதான், இனிமேல் நம்ம சம்மை சால்வ் பண்ணோம்னா ஆன்சர் கிடச்சிடும். அப்போ 5ஐயும் 58ஐயும் நம்ம மல்டிபிள் பண்ணணும். ஆன்சர் 290 அப்படின்னு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு மைனஸு உள்ள 48.5ஐயும் 2ஐயும் பெருக்கிறோம், 97 அப்படின்னு ஒரு ஆன்சர் கிடைக்குது. 53.5ஐயும் 2ஐயும் பெருக்கிறோம், அப்போ ஆன்சர் 107 அப்படின்னு ஒரு ஆன்சர் கிடைக்குது. அப்போ ஃபைனலாக 290 மைனஸ் இது 2ஐயும் கூட்டும்போது 204. அப்போ 290ல் 204 போச்சுன்னா பேலன்ஸு 86. அப்போ அந்த மூன்றாவது எண்ணுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, 86. அவ்வளோதான்.